நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, இவங்களை நிறுத்துங்க. சொல்ல விடுங்க. பார்வையாளர்கள் கூட தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு புரிஞ்ச விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எதை புரிஞ்சுக்கிறது மகாராஜா? இவங்கள அமைதிப்படுத்துங்க. ஒருவேளை இவங்க அமைதி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க முடியாது மகாராஜா. என்னது? ஒண்ணு இல்ல. நான் விஜயநகரத்துக்கு ஒரு சிறந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கேன். நானும் இளவரசி தமயந்தி மாதிரி என்னோட வருங்கால கணவரை தேர்ந்தெடுத்துட்டேன். யார் அது? இளவரசி ஜெகன்மோகினி. எங்க கிட்டயே உங்க மனசுல இருக்கிறத சொல்லி அவர் யாருன்னு தெரியப்படுத்துங்க. அம்மா, இவ எல்லாருக்கும் முன்னாடியும் மகாராஜா மேல அவளுக்கு இருக்க காதல சொல்ல போறா. இல்லம்மா, உன் கதை முடிஞ்சுது. மகாராணி அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணா, சீக்கிரம் அவங்கள அமைதிப்படுத்துங்க. இப்போ நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சரிங்க மகாராஜா. இளவரசி ஜெகன்மோகினி, மகாராஜா கிட்ட நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத மகாராஜா கிட்ட தனியா சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம். பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன இளவரசிய பேசவே விட மாட்டேங்கிறீங்க? இளவரசி ஜெகன்மோகினி, மகாராஜா உங்ககிட்ட வேண்டி கேட்கிறாரு. மகாராஜாவோட கோரிக்கையை ஏத்துக்க முடியாது. ஆனா நான் இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை என்ன சொல்ல விடுங்க. என்னோட இந்த வழியை இன்னும் எனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க முடியாது. அம்மா தாயே காப்பாத்து. இன்னைக்கு இவங்களை நிறுத்தவே முடியாது. திரும்பவும் 6 பண்டித ராமகிருஷ்ணாவா? உன்னோட இந்த மாயாஜால கண்ணாடி என்ன அப்படியே குழப்பமாக்குது. உண்மையான ராமகிருஷ்ணா யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் உங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை. இவன் தான், நடுவில் இருக்கிறவன் தான். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் எப்படியாவது தாக்குதலை நடத்தியே தீருவேன். நான் தேவையில்லாம என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. என் கதை முடிச்சதா? என்னாச்சு? யாரு? மகாராணி திருமலமா தீ பிடிச்சிருச்சு. மகாராணி திருமலமா இளவரசி ஜெகன்மோகினி, மேடையில இருந்து கீழே இறங்குங்க. இங்க இருந்து தப்பிச்சு போங்க. மகாராஜா வாங்க. அவன்தான் மந்திரியாரே, புடிங்க அவன. வாங்க. வீரர்களே, அவன் இங்கதான் இருக்கான். சீக்கிரமா புடிங்க. நேத்து நீ அனந்தலட்சுமி கூட சேர்ந்து மேடையில ஒரு ஆட்டம் போட்டல கோவிந்தா. அதுக்கான விளைவா நான் தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். மகாராஜா என்னை எப்ப வேணாலும் கூப்பிடுவாரு. அட, என்னோட தம்பி எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கான். ஆனாலும் நீங்க இவனை திட்டிட்டு இருக்கீங்க. அதேதான். ஏன் இல்லாத மூளையை எதுக்காக இவன் பயன்படுத்துறான்? நேரா என்கிட்டயே வந்து சொல்லிருக்கலாம்ல. கேளு அவனை. என்ன அவசியம்? எதுக்காக இவன் அந்த அனந்தலட்சுமி கூட சேர்ந்துக்கிட்டு மேடையில ஏன் வித்த காட்டணும்? அவனோட காதலை ஏன் தெரிவிக்கணும்? இப்ப என்ன பண்ண முடியாது? அதேதான், காதல் தான் இங்க பிரச்சனையே. தெரியுமாமா, குரு இத நினைச்சு ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் என்ன சும்மாவே விட மாட்டாரு கோவிந்தா. விஜயநகரத்துக்கு முன்னாடி என் மூக்க வெட்டிடுவாரு. என்ன என்ன மாமா, உங்க மூக்கு தான் நல்லா இருக்கே.
அட இப்ப என்ன பிரச்சனை? இவன் காதல தெரிவிச்சதா இல்ல குருவோட தங்கச்சியை காதலிச்சதா? ரெண்டும் தான். பாவக்காய் ரொம்ப கசப்பா இல்ல ஆரோக்கியமானு ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. உங்க பிரச்சனை என்ன? என்னோட தம்பி அனந்தலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அது சரி, குரு வீட்டுக்கு நீங்க தானே சம்மந்தம் பேச போனீங்க, சரிதானமா? இவர் தானே போனாரு, இவர் தான் போனாரு. அது நான் அந்த நேரத்துல என் மனசு கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால போனேன். நைனிஸ்வர் பிரச்சனையால அப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் என்னுடைய மனச மாத்திக்கிட்டேன். மகாராஜா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவனெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மகாராஜாவோட அழைப்பு எப்ப வேணாலும் வரலாம். ஆனா இங்க பாருங்க மாமா, இத பண்ண சொல்லி சொன்னதே நீங்க தானே? என்னது? ஏய், நான் எப்ப சொன்னேன்? நீங்க சொன்னதை நீங்களே மறந்துட்டீங்க மாமா. நீ ராஜா நலன் தமயந்தியை நீ காதலிக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதனால தமயந்தி அனந்தலட்சுமி தானே? எனக்கு முதல்ல இருந்தே தெரியும், என் அப்பாவி தம்பி மேல எந்த தப்பும் இல்ல. இதெல்லாம் இவரோட தப்பு தான். நீங்களே பாருங்கம்மா, என்னோட அப்பாவி தம்பி கோவிந்தோட உணர்ச்சியோட விளையாடுறாரு. அம்மா வேண்டாம். அம்மா, இவர் இப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டாரு. அப்ப எப்படி சொன்னா ஏத்துப்பான்? எடுங்க அம்மா, உங்க தடியை எடுங்க. அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம். இதோ கோத்துவலையா வந்துட்டாரு. நான் தான் சொன்னல மகாராஜா அழைப்பு வரும்னு. சொல்லுங்க கோத்துவலையா. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நீங்களும் உங்க அம்மாவும் விளையாடிக்கிட்டு இருக்கிறத நான் கெடுக்க விரும்பல. அம்மா நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேண்டாமா அம்மா, அம்மா நிறுத்துங்க. கோத்துவலையா, மகாராஜா என்ன அரசவைக்கு கூப்பிட்டிருக்காரா? மேல என்ன பாக்குறீங்க? என்கிட்ட பேசுங்க. மகாராஜா அரசவைக்கு கூப்பிட்டாரா? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத நான் வழியில சொல்றேன். பாத்தீங்களா, நான் சொன்னல மகாராஜா என்ன கூப்பிடுவாருன்னு. நீங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மகாராஜாவை பாத்துட்டு வரேன். ஓடுங்க, 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 ஓடுங்க. இவங்க மனுஷங்க தானா இல்ல வேற ஏதாவது? மகாராஜா, இவங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். ஆனா இவங்களோட மனசை யாரோ கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க மகாராஜா. இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் இவங்களுக்கு புரியும். இதுபடிதான் இவங்க நடந்துக்குவாங்க. இந்த வீரர்களுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ராஜ வைத்தியர் அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. இவங்க மனச முன்னாடி இருந்த மாதிரியே உங்களால சரி பண்ண முடியுமா? முடியும், ஆனா அதுக்கு நேரமாகும். பரவாயில்ல மந்திரியாரே. இந்தாங்க. பக்பராயகம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க திரும்பவும் தாமதமா வந்திருக்கீங்க. வாங்க, உங்க ஆசனத்துல உட்காருங்க. சரிங்க மகாராஜா. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, நாடகம் அருமையா இருந்துச்சு. அதாவது நலத்தமைதி நாடகத்தை ரொம்ப சிறப்பாவே நீங்க நடத்திருந்தீங்க. ஆனா நடுவுல தான் அந்த குங்குரு வந்து எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டான். நானும் இளவரசி தமயந்தி மாதிரி என்னோட வருங்கால கணவரை தேர்ந்தெடுத்துட்டேன். நான் உங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயரை. நல்ல வேலை மகாராஜா. என்ன நல்ல வேலை பண்டிதர் ராமகிருஷ்ணா? இல்ல, அந்த தாயோட கருணையால யாருக்கும் எந்த காயமும் ஆகல, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லல, அதான் சொன்னேன். மந்திரி அவர்களே. மகாராஜா, நீங்க அந்த குங்குருவ ராஜ தர்பாருக்கு இப்ப இங்க கூப்பிடுங்க. அவர் எதுக்காக என் மேல தாக்குதல் நடத்தினார்னு தெரிஞ்சுக்கணும். மகாராஜா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவ உங்க மேல தாக்குதல் நடத்தல. என்ன? அப்படின்னா உங்க மேலயா பண்ணாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இங்க ராஜா யாரு? நீங்க தான் மகாராஜா. அப்படின்னா தாக்குதல் யார் மேல நடக்கும்? யார் மேல நடக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? உங்க மேலதான், உங்க மேலதான் மகாராஜா. சிறப்பு. மந்திரியாரே. மகாராஜா, அந்த குங்குருவை கூப்பிடுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. என்ன குங்குரு, எப்படி இருக்கீங்க?
நீங்க எதுக்காக என் மேல தாக்குதலை நடத்துனீங்கன்னு சொல்லுங்க. மகாராஜா, எனக்கு உங்க மேல எந்த ஒரு பகையுமே கிடையாது. என்னோட பகை எல்லாம் இந்த பண்டித ராமகிருஷ்ணா மேலதான். நான் இங்க வந்ததே இவனை கொல்றதுக்கு தான். என்ன நடக்குதுங்க? இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு? மந்திரி அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு ராஜா இருக்கும்போது மத்தவங்க மேல எதுக்காக குறிய வைக்கணும்? என்னோட குறி தப்பிடுச்சுங்கிறதெல்லாம் உண்மைதான் மகாராஜா. ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுக்காக பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக என் மேல தாக்குதல் நடத்துனீங்க? நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் மகாராஜா. நான் விஜயநகரம் வந்தது இது முத தடவை கிடையாது. அதே மாதிரி இது என் முயற்சியும் கிடையாது. முதல் முறை வந்தது நான் உங்களை கொல்றதுக்காக மட்டும்தான் மகாராஜா. நான் உங்களை கொல்றதுக்காக தான் வந்தேன். தசரா அன்னைக்கு என்னோட முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னோட திட்டத்தை எல்லாத்தையும் வீணாக்கிட்டான். என்னை அவமானப்படுத்தினான். என்னோட மரியாதையெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிட்டான். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவனை பழி வாங்கணும்னு என் மனசு துடிக்குது. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நான் கொல்ற வரைக்கும் என்னோட ஆன்மா சாந்தி அடையாது மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, கேட்டீங்களா? கேட்ட மகாராஜா, என் உயிர் தப்பிடுச்சு. அது இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இவரு முதல்ல என்ன கொள்ளதான் வந்தாரு. ஆமா ஆமா மகாராஜா, உங்களுக்குள்ளதான். சரி குங்குரு அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணர் யாருக்காக வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும், உங்களுக்காக. அப்போ நீங்க பண்டித ராமகிருஷ்ணரை தாக்க வந்ததுக்கான அர்த்தம் நீங்க அவரை தாக்கறதுக்கு வரல, என்ன தாக்க வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. பண்டித ராமகிருஷ்ணா, இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மகாராஜா. குங்குரு அவர்களே, உங்க நேரம் இத்தோட முடிஞ்சுதா. நீங்க உங்களோட மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய சிறைச்சாலையிலேயே கழிங்க. இவனை கூட்டிட்டு போங்க. எம்மாடி எம்மாடி, இத பாருமா, என் அன்புக்குரிய தங்கை அனந்தலட்சுமி. சொல்லுங்க அண்ணா. உனக்கு அந்த பண்டித ராமகிருஷ்ணனோட மைத்துன முட்டாள், எதுக்கும் லாயக்கில்லாத சோம்பேறி அந்த கோவிந்து தான் கிடைச்சானா? கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட என்னம்மா இருக்கு? அத நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்? நான் அத உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் அவர் மேல காதல் வந்துரும். அப்படியா? என்ன? சிவ 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 சிவ, எனக்கு அவன் மேல காதலா? ஆமா அண்ணா. பார் பார், பாத்தியா பாத்தியா வர்ணமாலா இவன் என்ன சொல்றான்னு? இப்ப என்னால விஜயநகரத்துல எப்படி முகத்தை காட்ட முடியும்? ஐயோ குருஜி, இதெல்லாம் நீங்க பண்ண வேலைக்கான பலன் தான். சுவாமி, எனக்கு என்னமோ உங்க மேல யாரோட கெட்ட கண்ணோ பற்றுக்கன்னு தோணுது. இப்பவே நான் காஞ்ச மிளகா புகையை கொண்டு வரேன். அதை வச்சு உங்க மேல உள்ள திருஷ்டியை விலக்கிடலாம். வேண்டாம், வேண்டவே வேண்டாம், போதும். என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது வர்ணமாலா. வணக்கம் குருவே, மகாராஜா உங்களை வர சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப நான் மகாராஜாவை எப்படி முகம் கொடுத்து பார்ப்பேன்? என்ன கொன்னுட்டு அனந்தலட்சுமி. வாங்க ஐயா. மகாராஜா, மகாராஜா, எனக்கான நியாயத்தை வழங்குங்க, நியாயத்தை வழங்குங்க மகாராஜா. நீங்க என்னோட குரு மகாராஜா. நான் உங்களோட குரு மகாராஜா. உங்களோட ஆட்சியில எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா? அமைதியா இருங்க குருவே. அமைதியா பொறுமையா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. மகாராஜா, நேத்து விஜயநகர மக்கள் முன்னாடி பலகாலமா நான் சேர்த்து வச்சிருந்த மரியாதை மண்ணா போச்சு மகாராஜா. இதுக்கு காரணம் யாரு? இதோ இந்த பண்டித ராமகிருஷ்ணர் தான். மகாராஜா, என் தங்கை ஒரு அப்பாவி. அவளை ஏமாத்தி இவரோட மைத்துன கோவிந்து இருக்கானே, அவன் தான் அவளை படியெல்லாம் நடிக்க வச்சிருக்கான். மகாராஜா, இந்த சதியில முழுக்க முழுக்க பண்டித ராமகிருஷ்ணர் பங்கு இருக்கு. எனக்கு நடந்த அநியாயத்தை பரிசீலிச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் எப்ப தண்டனை கொடுக்கறீங்களோ அப்பதான் என் மனசு ஆறும் மகாராஜா.
ஆமா மகாராஜா, என்னோட அப்பாவி தங்க அனந்தலட்சுமி ஏன் தான் இந்த விஜயநகரத்துக்கு வந்தாலும். நீங்க அமைதியா இருங்க குருவே. பொறுமையா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். மந்திரியாரே, மகாராஜா. கோவிந்தையும் அனந்த லட்சுமியையும் இங்க அரசவைக்கு வர சொல்லுங்க மந்திரியாரே. சரி மகாராஜா. அனந்தலட்சுமி எதுக்கு வரணும்? குற்றவாளி கோவிந்து தானே. குருவே, நீங்க நியாயம் கேட்டிருக்கீங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு அனந்த லட்சுமியும் இங்க இந்த அரசவைக்கு வந்தே ஆகணும். ஆகட்டும் மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. கோத்வால், உடனே போய் கூட்டிட்டு வாங்க. சரி. குருவே, நீங்க உங்க இருக்கையில உட்காருங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம். அனந்தலட்சுமி. மூடுவாய். நீ வாமா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இப்படி வந்து நெல்லு. ஞாபகம் வச்சுக்க கோவிந்த், இன்னும் ஒரு தடவை என் தங்கையோட பேர் உன் வாயில இருந்து வந்தா இங்கே உன்னை எரிச்சிருவேன். அப்படியா? எரிச்சிருவீங்களா? பண்ணி காட்டுங்க. நீங்க எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இத பாருங்க சாரதா தேவி, நான் உங்ககிட்ட பேசல, நான் கோவிந்து கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அமைதி, அமைதி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நியாயத்தை கொடுக்க போறது நான் தானே. அனந்தலட்சுமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நேத்து நீங்க மேடையில பேசுனது எல்லாமே யாராவது தூண்டி விட்டதால நீங்க பேசுனீங்களா? சொல்லுமா தங்கச்சி, சொல்லு, சொல்லுமா. ஆமா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். என்ன கேட்டீங்கல்ல மகாராஜா? இப்ப உண்மை என்னன்னு கேட்டுட்டீங்கல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் இவங்கள நலதமயந்தி கதையில நடந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்ல சொன்னேன். நான் இவங்களை மட்டும் கிடையாது, மந்திரியாரையும் கோத்வால் ஐயாவையும் எல்லாரையும் தான் நான் பேச வச்சேன். இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க? ஆமா மகாராஜா, நேத்து நாடகத்துல நான் இந்திரனா நடிக்கணும். ஆனா பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு பச்சை நிற ஆடையை கொடுத்துட்டாரு. பச்சை நிற ஆடையை போட்டாலே எனக்கு. கோத்வால், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க கதையெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நான் இங்க முதல்ல நியாயத்தை கொடுக்கணும். நான் உங்ககிட்டே கேள்வி கேட்கிறேன். நேத்து நடந்த நலத்தமைதி நாடகத்துல நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே நீங்களா பேசுனீங்களா, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் தூண்டி விட்டு பேசுனீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் என்ன சொல்லல. அத சொன்னது என்னோட இதயம்தான். நான் கோவிந்த காதலிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். அனந்தலட்சுமி, நீ வீட்டுக்கு போமா, நீ வீட்டுக்கு போ. அதாவது மகாராஜா, இன்னைக்கு காலையில நான் வீட்டுல இருந்து வரும்போதே இவளுக்கு காய்ச்சல். அதுக்குள்ள இவளோட காய்ச்சல் இவளோட மூளைக்கே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அனந்தலட்சுமி, நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போயிடுமா. போ. இல்ல இல்ல குருவே, நீங்க என்கிட்ட நியாயம் கேட்டீங்க. அந்த நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க எங்கேயும் போக கூடாது அனந்தலட்சுமி. கோவிந்த். சொல்லுங்க மகாராஜா. நீயும் அனந்தலட்சுமியை காதலிக்கிறியா? இல்ல மகாராஜா. நான் அனந்தலட்சுமிய திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் வேணிக்க தயாரா இருக்காரா? இது வரைக்கும் உன்னோட சம்பாத்தியம்னு ஏதாவது இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க போறாரா? குருவே, நான் நாணயத்தை சம்பாதிக்கல, ஆனா எனக்கு வெள்ளி பாத்திரம் கிடைச்சிருக்கு. ராமாயணத்துல குரங்கா நடிச்சதுக்கு. அந்த வெள்ளி பாத்திரத்தை கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா யாசகம் வாங்கி என் தங்கச்சியை காப்பாத்த போறியா நீ? இல்ல குருவே, இன்னும் என்னோட கல்வி முடியலையே. என்னோட கல்வியை முடிக்காத வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. கடவுளே, நான் அந்த
பண்டித ராமகிருஷ்ண மேல சந்தேகப்பட்டு நேரத்தை வீணாக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த கோவிந்து தான் என்ன ஏமாத்திட்டான். என் அப்பாவி தங்கைய தன் காதல் வலையில விழ வச்சுட்டான். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பண்டித ராமகிருஷ்ண இல்ல கோவிந்து தான் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நீங்க எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சீங்க? என்னோட அழகான மருமக இருக்கும்போது என்னோட ராமா இன்னொரு பொண்ண எப்படி கண்ணெடுத்து பாப்பா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன அழகுன்னு சொன்னீங்களாமா? நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க? ஒரு அப்பாவி அழகான இளைஞன் என் தம்பி இருக்கும்போது இந்த அனந்தா எப்படி என் வீட்டுக்கார பாப்பா? நீங்களே அவரை பாருங்க, இப்போ இவனை பாருங்க. பாத்தியாமா, நீ இவ்வளவு அழகின்னு சொல்ற, அவ என்ன சொல்றான்னு பாரு. தப்பு முழுக்க என் மேலதான் இருக்கு. இல்லன்னா இப்படி ஒரு மோசமான நாள் என் வாழ்க்கையில வந்திருக்குமா? மகாராஜா, இப்ப என் மூளை வேலை செய்யறதே நிறுத்திருச்சு மகாராஜா. எனக்கு என்ன சொல்றது என்ன சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல மகாராஜா. நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யட்டும்? இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு மகாராஜா. நிச்சயமா. அனந்தலட்சுமி, உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய வருமா? மகாராஜா, என்னோட நாத்தனார் எந்த அளவுக்கு அப்பாவின்னா அவளுக்கு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே வராது. கோவிந்த், உங்க கல்வி அப்ப இன்னும் முடியலையா? மகாராஜா, இந்த அளவுக்கு மூளை இருந்ததுன்னா எப்படி கல்வியை முடிப்பான்? அப்படின்னா சரி, நான் முடிவெடுத்துட்டேன். தீர்ப்பு முடிவாயிடுச்சு. அனந்தலட்சுமி அப்புறம் கோவிந்த், மேடையில நீங்க 2 பேரும் பண்ணதோ நீங்க 2 பேரும் சொன்னதோ அது ரொம்ப ரொம்ப தவறு. நாம இருக்கிற சமூகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நாம என்னைக்குமே பின்பற்றணும். ஆனா நீங்க 2 பேரும் இத எல்லாத்தையுமே மீறி நடந்துக்கிட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்குமே தண்டனை கொடுக்கலான்னு இருக்கேன். உங்க 2 பேரோட தண்டனை என்னன்னா, குருவோட 60ஆம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் திரும்ப அவங்கவுங்க ஊருக்கே போயிடணும். கோவிந்த், முதல்ல நீங்க உங்க கல்வியை முடிங்க, அதுக்கப்புறமா நாம பார்க்கலாம். தூரமா இருந்த உங்க 2 பேருக்குள்ள அதே காதல் இருக்குதான்னு பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண ஈர்ப்பா இல்ல உண்மையான காதலான நமக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை காதலா இருந்தா உங்க 2 பேருக்கும் நானே இந்த அரசவையில ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா மகாராஜா, கோவிந்த், இது என்னோட ஆணை. இதை நிறைவேற்றி ஆகணும். மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! சரியான நியாயம் கொடுத்திருக்கீங்க மகாராஜா, ரொம்ப நன்றி. பண்டித ராமகிருஷ்ணா, என் ராசி கட்டத்துல இருக்கிற பாவ கிரகமே நீதான். நீ என் வாழ்க்கை முழுக்க முள்ளா குத்துற. உனக்கு ஒரு வழி செஞ்சே ஆகணும். அனந்தலட்சுமி பிரச்சனை முடிஞ்சது, இனி உன் கதைய முடிச்சாகணும். மகாராஜா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. அது அவ்வளவு முக்கியமான விஷயமா குருவே? ஆமா மகாராஜா. அப்ப என்னன்னு சொல்லுங்க. குரு உன்னை பத்தி தான் சொல்ல போறாரு. மகாராஜா, அது வந்து மகாராஜா, நான் அதை உங்ககிட்ட தனிமையில பேசுறதா நல்லது. ஆனா ஒண்ணு, அப்போ பண்டித ராமகிருஷ்ணரும் அங்க கூட இருந்தாகணும். குருவே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. அதனால உங்களோட இந்த முக்கியமான விஷயத்த உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். என்ன குருவே? ஆனா மகாராஜா. குருவே, இன்னைக்கான சபை இத்தோட முடியுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா, மகாராஜா, நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இங்க வந்தீங்க? நீங்க சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேன். அது இளவரசி அவர்களே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் தான் மகாராஜா. ஆனா
நான் தான் முதல்ல பேசுவேன். ஏன்னா முதல்ல பேசணும்னு சொன்னது என்னமோ நான் தானே. சொல்லுங்க மகாராஜா. இளவரசி அவர்களே, நான் சின்ன குழந்தை கிடையாது. மகாராஜா, நானும் உங்களை குழந்தையா நினைக்கல, ஒரு ஆண்மகனா தான் பாக்குறேன். நான் பேசும்போது நடுவுல பேசாதீங்க. என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுங்க. சொல்லுங்க மகாராஜா. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல என்ன உணர்வு இருக்குன்னு நல்லா தெரியும். கடவுளுக்கு என் வேண்டுதல் கேட்டுருச்சு, உங்களுக்கு புரிய வச்சுட்டாரு. ஆனா இளவரசி அவர்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான நேரம் ஒண்ணு இருக்கு. ஆனா மகாராஜா, நடுவுல பேசாதீங்க. நான் சொல்ல வர்றத கொஞ்சம் முழுமையா சொல்ல விடுங்க. இளவரசி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சரியான நேரத்துல நான் உங்களோட அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். ஆனா நீங்களும் ஒரு வாக்கு கொடுக்கணும். மகாராஜா, உங்களுக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். அதுக்கான எந்த தேவையும் இல்ல, வாக்கு மட்டும் கொடுத்தா போதும். கலிங்கத்துல இருந்து என்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரணும், அது வரைக்கும் நீங்க எங்க விஜயநகரத்துக்கு வரவே கூடாது. இளவரசி அவர்களே, சொல்றத புரிஞ்சுக்கங்க. நாம இந்த மாதிரி சந்திக்கிறது சரியில்லை. நீங்க கலிங்கத்தோட இளவரசி. உங்க மரியாதை, கௌரவம், உங்களோட பதவி, இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்க ஆணைப்படியே நடக்கட்டும் மகாராஜா. நன்றி. நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். நீங்க இன்னைக்கே இப்பவே கலிங்கத்துக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மகாராஜா. இதுக்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க அந்த திரைய விளக்குங்க. ராஜகுருவே, அதை எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. மறுபடியுமா? சௌதாமினி தேவி, சௌதாமினி தேவி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அநியாயம் நடந்துச்சு? மகாராஜா, நான் குருவோட சிஷ்யே. குருவோட திருமணத்துல என் நாட்டியத்துக்கான ஏற்பாட பண்ணவே இல்ல. அப்படின்னா இது அநியாயம் தானே? நீங்களே சொல்லுங்க.
என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க குருவே? நான் என்ன நினைச்சேன்னா சுவாமி சுவாமி என்னாச்சு சுவாமி? சுவாமி ஐயோ என்னாச்சு? எழுந்துரு, மேல பாரு, கீழே பாரு, பக்கத்துல பாரு, இந்த பக்கத்துல. ஆஹா, குருஜி ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசுங்க குருஜி, பேசுங்க. ஏதாச்சும் பேசுங்க சுவாமி. குருஜி உட்காந்துக்கிட்டே தூங்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல தனி, கண்ணை பாத்தியா நல்லா திறந்திருக்கு. ஒருவேளை யாராச்சும் இவரு மேல மாய மந்திரம் போட்டுட்டாங்களோ? எனக்கும் அப்படிதான் தோணுது தனி. இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம குருஜி மௌன விரதத்துல இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் தனி அவர் அசையாம அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காரு? அவருக்கு என்னதான் ஆயிருக்கும்? அம்மா, இவருக்கு என்ன ஆச்சு பாருங்க. காலையில இருந்து இப்படிதான் புலம்பிட்டே இருக்காரு. ஒருவேளை இவர் மேல பேய் இறங்கிடுச்சா? என்னோட மக அவனே ஒரு முருங்கை மரம் தான். எப்பவும் ஆவி பேய்ங்க கூட தான் சுத்திட்டு இருப்பான். சரியா சொன்னீங்கம்மா. ஒருவேளை பேய் பிசாசா இருந்தா அத விரட்ட எனக்கு தெரியும். அப்படியா? ஒருவேளை பேய் ஏறிடுச்சுன்னா அதை இறக்குறதுக்கு எனக்கு தெரியும். சரிங்கம்மா, வாங்க. என்ன செய்றீங்க? என்ன பண்றீங்கம்மா? நீங்க இவ்வளவு நேரம் ஏன் இப்படி இருந்தீங்க? நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நீங்க உங்க அன்பான தங்கச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்களா? மறுபடியும் அவ பேரை சொல்லாத. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு, வலிக்குது, தாங்க முடியல. ஒருவேளை நீங்க கோவிந்த் இல்லாததுனால கஷ்டப்படுறீங்களா? அட இல்ல இல்ல, அவன் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரவே இல்ல. அவன் போனதுனால எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மனசு உற்சாகமா இருக்கு, மன நிம்மதியோட இருக்க. அப்படின்னா உங்களுக்கு அவன் கொஞ்சம் கூட ஞாபகம் வரல? சாரதா, கஷ்ட காலங்களை யாராவது ஞாபகப்படுத்தி பாப்பாங்களா? கோவிந்தா, என்னோட பையங்க கொண்டு வா. கோவிந்த் எங்க இருக்கான்? கோவிந்தோட ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லன்னு சொன்னீங்க. ஆமா அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாளும் நான் கோவப்பட்டு வெறுத்துக்கிட்டு இருந்த கோவிந்த நானே அவன் இல்லைன்னு கஷ்டப்படுறேன். குரு அவர் தங்கச்சி போனதுனால எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவ மேல அவருக்கு நிறைய அன்பு இருக்கு. எனக்கு மேல கீழே இந்த பக்கம் அந்த பக்கம்னு எங்க பார்த்தாலும் அவ சத்தம் தான் கேக்குது. வாய மூடுங்களா முட்டாளுங்களா. நான் என் தங்கச்சிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவ என்னை விட்டு பிரிய காரணமே அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தான். எப்படியோ அவ திரும்ப போறதுக்கான காரணம் நான் தான். ஒரு பொண்ணோட காதல் வாழ்க்கையை இந்த மாதிரி அரசவையில கொண்டு வந்து இருக்க கூடாது. எல்லா தப்பும் எந்துதான். எடுங்க. எத? உங்க மனசுல இருக்க பாரத்தை எடுங்க. எல்லா தப்பும் அந்த பொண்ணோடதுதான். அவதான் என் கோவிந்தா மயக்கிட்டா. உன் தம்பி என்ன அவ்வளவு அப்பாவியா? அனந்தா அன்னைக்கு பண்ண விஷயத்துல கோவிந்துக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. அதனால நான் குரு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாகணும். அவ்வளவுதான். முள்ளு வந்து சேலை மேல விழுந்தாலும், சேலை போய் முள்ளு மேல விழுந்தாலும் கிளிய போறது சேலை தான். மணி,
நீ பாத்துக்கிட்டே இரு, இன்னைக்கு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஒருவேளை தவறுதலா அந்த ராமகிருஷ்ணன் குருஜிக்கு முன்னாடி வந்துட்டா நம்ம குருஜியோட கோவத்தால அவனை எரிச்சிருவாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, கிழவன் எப்படி கோவப்பட போறான்னு பாரு. இப்ப என்ன பண்ண போறான்னு பாரு. எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது? ஒருவேளை கோவத்துல ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா? குருவே, வாய மூடு. நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல, இது எனக்கான வாய்ப்பு. ரொம்ப பொறுத்துட்ட, இனியும் என்னால பொறுக்க முடியாது. இன்னைக்கு மகாராஜா கிட்ட போய் ஜெகன்மோகினிக்கு கடிதம் எழுதி வர வச்சது உங்க அன்புக்குரிய பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் சொல்லி புரிய வைக்கிறேன் பார். அதுக்கப்புறம் நீயே பாப்ப மகாராஜாவுக்கு உன் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. பாருமணி, இவ்வளவு குளிர்லயும் எவ்வளவு வேகமா போறாருன்னு. அப்புறம் இவரை யாராலையும் தடுக்க முடியாது. முன்னா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடுவீங்க? நாங்க உங்களை முட்டாள தானே கூப்பிடுவோம் குருஜி. நாங்க கூப்பிடல குருஜி, இது வரைக்கும் எங்க வாயில முன்னான்னு பேர் வந்ததே இல்ல. இதுக்கப்புறமும் வரக்கூடாது. என்னை இந்த பேரை சொல்லி கூப்பிடுற உரிமை எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அண்ணனுக்கு தான் இருக்கு. உன்னை கூப்பிடுறதே உன்னோட அண்ணன் தான் முன்னா. அண்ணா, மணி, யாரு இந்த பராக்கிரம பண்டிதர்? அவருடைய பல்லாக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. நிறைய சேவகர்கள், அதுவும் எப்படி சேவை செய்யறாங்கன்னு பாரு. தனி, இந்த கிழவனுக்கு சிஷ்யர்களா இல்லாம இவருக்கு சிஷ்யர்களா இருந்திருந்தா எவ்வளவு ஆனந்தமா இருந்திருக்கும். அண்ணா, முன்னா கண்ணா மூச்சி விளையாட போனா முன்னா. அண்ணா பின்னாடியே அடிக்க வந்தான். அழுக ஆரம்பிச்சா முன்னா. அண்ணா கொண்டு வந்தான் பொம்மை. சிரிக்க ஆரம்பிச்சா முன்னா. ஓடி வந்து முன்னா அண்ணா கட்டி பிடிச்சுக்கிட்டா. முன்னா கால்ல காயமாண்ணா? பாதத்துல அழுக்கு இருக்கும். விஜயநகரத்து மண்ணு ஒத்துக்கலையா? அட கடவுளே, இவன் மண்டைக்குள்ள கொஞ்சம் கூட மூளையே இல்ல. என்னன்னா என்ன பண்ற நீ? நீ கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே மறந்துட்ட. மன்னிச்சிருக்கேண்ணா, மன்னிச்சிருக்க அண்ணா. நல்லாரு நல்லாரு. என்னடா முழிக்கிறீங்க? ஆசீர்வாதம் வாங்குங்க. இது என்னோட பெரிய அண்ணன், மிகச் சிறந்த மிக பராக்கிரம பண்டித அண்ணாச்சாரியார். மணி, இவருக்கிட்ட சிஷியர்கள் ஆனாதான் நமக்கு பலன் கிடைக்கும். சீக்கிரம் இவருக்கிட்ட எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கணும். சரிதான், உங்களுக்கு எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் குருஜி. வாழ்க வளமுடன். 2 பேரும் எழுந்திருங்க. அண்ணா, இவங்க என் சிஷ்யர்கள். அது தனி, இது மணி. இங்க உங்களோட விஜயத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நான் உன்னை தடுக்க தான் இங்க வந்தேன். என்னையா? நீ கடிதத்தை பத்தி சொல்றதுக்காக தானே போயிட்டு இருந்த. அந்த கடிதத்தை பத்தி உங்களுக்கு எப்படி நான் தெரிஞ்சது? நான் பறக்கிற பறவையோட கண்ணையே நேருக்கு நேரா பார்த்து அதோட குறி எங்க இருக்கு, யார் மேல இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுவேன். இந்த கடிதம் எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்படியா? இதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி. இது குருஜியோட பாரம்பரிய விஷயமாச்சே. சரியா சொன்னதனே, சரியா. இது சாதாரண விஷயமே இல்ல. முன்னா அவசரப்படாத.
அண்ணாச்சாரியார் இருக்கேன்ல, என்ன சொல்றீங்க? அதாவது முன்ன அவர் உங்ககிட்ட பொறுமையா இருக்க சொல்றாரு. ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் உன்னோட பிரச்சனைய தீர்த்து வைக்க தான் இங்க வந்திருக்கேன். அப்படியா? சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் பசிய கொஞ்சம் ஆத்திக்கணும், அப்புறம் நிம்மதியா ஓய்வு எடுக்கணும். நான் என்ன சொன்னேன்? முதல்ல பசி ஆத்திக்கிட்டு அப்புறமா மகாகுரு அண்ணாச்சாரியார், மகாகுரு அண்ணாச்சாரியார். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, கொஞ்சமாவது ஓய்விடுங்க. இன்னைக்குதான் அவனோட கடைசி நாள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தனால ஓய்வு எடுக்க முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ஏன் உங்க துணி எல்லாம் கட்டுறீங்க? திரும்பவும் உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களா? திரும்பவுமா? ஆமா, நீங்க இவ்வளவு ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் அப்படி நடக்கலாம், ஆனா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் உங்க 2 பேரால. உங்க 2 பேரால தான் குருக்கு அந்த கடிதத்தை பத்தி தெரிய வந்துச்சு. இப்போ என்னோட மண்டை உடைய போகுது. எந்த விஷயத்தையும் மறைச்சு வச்சுக்க முடியல. ஒரு விஷயத்த மறைச்சு வைக்க முடியல. உங்க 2 பேராலையும் ஒரு விஷயத்தையும் மறைச்சு வைக்க முடியாதா? போதும் போதும், நீங்க ரொம்ப கத்தாதீங்க, எனக்கு அழுகு வருது. உனக்கு அழுக வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும். குரு மகாராஜா கிட்ட அந்த கடிதத்தை பத்தி சொல்ல போயிருக்காரு. மகாராஜா என்ன ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன தள்ளி வச்சுக்கிட்டு நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன். அண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சடி பண்ண சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இல்ல வேற ஏதாவது? உன்னா, நான் இத்தனை வருஷமா ஆசிரமத்துல இருந்தேன். காஞ்சி போன ரொட்டி அப்புறம் பச்சை மிளகாய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க மகான் அண்ணா. அற்புதம். வரணுமலா, அண்ணாவுக்கு ரொட்டியும் பச்சை மிளகாயும் கொண்டு வா. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு வேற உணவு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க ஒன்னும் அதிகமாலாம் சமைக்க வேணாம். எனக்காக இப்போதைக்கு வெறும் 56 உணவு வகைகள் போதும். 56 வகைகள். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கான வழிகளை நான் சொல்றேன். சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.